சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். மதுக்கூரில் வந்து ராஜசேகர ஐயான்னு சொல்லிட்டு ஒரு 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 சித்தர் இருக்கார். நாங்கள் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அன்னைக்கு தான் நாங்கள் போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கிரேப்ஸ் நல்லா இருந்துச்சு. அது என்னமோ ஆப்ரிக்கன் கிரேப்ஸ்ன்னு சொன்னாங்க. இது நல்லா இருக்கே, சரி சாமிக்கு இது வாங்குவோன்னு சொல்லிட்டு அது மட்டும் என் கையால் நான் வாங்கிட்டு ஏதோ சீர்தட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்கள் சாமியை பார்க்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியல. ஏன்னா நண்பர் வந்து இது வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். எங்களை சாமி இப்படி ஒரு வயக்காட்டில் நிற்கிறார் சாமி. நாங்கள் போகிற தட்டில் வச்சுட்டு நிற்கிறோம். எங்களை பார்த்த அடுத்த நொடியே எங்களை பார்த்து இப்படி வேகமாக திரும்பி ஒரு 10 ஸ்டெப்பு நடந்து போயிட்டார். நான் நினச்சேன், ஆஹா உங்களை பார்க்கணுன்னு தானே சாமி இவ்வளோ தூரம் வந்தோம், நாங்கள் என்ன தவறு செஞ்சோம் தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் அப்படியே நிற்கிற அந்த தாம்பாளத்தை வச்சுக்கிட்டு நிற்கிற சீர்தட்டோட. அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. சீர்தட்டாவது எதாவது பழங்களாவது அதெல்லாம் அவர் ஒன்றுமே பார்க்கலாம். ஒரு 10-15 ஸ்டெப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவை கூப்பிடு அப்படின்ட்டுருக்காங்க. உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னப்போ நாங்கள் போய் சாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினோம். ஆசீர்வாதம் வாங்கினப்ப அவர் எதையுமே பார்க்கல. கரெக்டாக எதை திரும்ப எடுத்தார்? அந்த திராட்சையை மட்டும் எடுத்தார். திராட்சையை மட்டும் எடுத்து தன் கையில் வச்சுக்கிட்டு அவர் கழுத்தில் ஒரு 20-25 மாலையாவது இருக்கும். எல்லோரும் போட்டிருந்தாங்க. அந்த மாலையை அத்தனையும் கட்டி என் கழுத்தில் போட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். முதல் தரிசனம் மதுக்கூர் ஐயா, முதல் தரிசனம். அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் நான் வந்து அப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஏன்னா கோயம்புத்தூர் போக முடியாது. அடிக்கடி ஒரு குருக்கிட்ட போய் நம்ம தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டி நாங்கள் வந்து மதுக்குரையாவை போய் பார்க்கறதுக்கு அடிக்கடி, அதாவது ஒரு நாள் விட்டு ஓடுவோம். அப்போ வந்து எங்கள் இனோவா கார் வந்து ஏதோ சரியில்லாமல் கூட இருந்துச்சு. அதை கூட எங்களால் சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். எங்களுடைய ஓட்டுநர் முனீஸ்வரன் சொல்லுவார், இல்லை கார் எடுக்கவே முடியாது. நான் சொல்லுவேன், நானும் என் கணவர் சொல்லுவோம், இல்லை எடுங்க போவோம். அது என்னன்னா இந்த ஐயா மேலே உள்ள ஒரு நம்பிக்கை. எடுங்க. அவர் பயப்படுவார். வண்டி எங்கேயாச்சும் நடு ரோட்டில் நின்றுச்சுன்னா ஏதோ வச்சு இது இன்ஜின் வச்சு தான் இழுச்சிட்டு வரணும், நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்வார். ஆனால் நாங்கள் தைரியமாக கிளம்பி போவோம். நான் சித்தரை வந்து பார்க்கும்போது நம்ம சும்மா வெறுங்கையோடு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு டைம் குளிச்சுட்டு டீ போடுவேன், ஒரு டைம் காஃபி கொண்டுட்டு போவேன். அப்படி கொண்டுட்டு போகும்போது வயலில் நான் கார் போய் நிற்கும். வயத்தடலில் வந்து நிற்பாங்க ஐயா நின்றுட்டு ஓடி வருவாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஓடி வருவாங்க. ஓடி வந்து காரில் வந்து உட்காந்துக்கிட்டு, அம்மா டீ கொடு, நான் டீ எடுத்துகிட்டு போனால் டீ கொடும்பாங்க. மறுமுறை காஃபி எடுத்துகிட்டு வந்தால் காஃபி கொடும்பாங்க. ஒரு முறை இப்படி பேசி கொண்டு இருக்கும்போது, சரி எங்கள் மாமியாருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, சரி ஐயாவை போய் பார்த்துட்டு அவங்களுடைய கஷ்டப்படாமல் அவங்க முக்தி அடையணுங்கிறதுக்காக வேண்டி ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டிட்டு போனோம். ஒரு வயக்காட்டில் தனிமையாக உட்காந்துருந்தாங்க. என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னாரு. எதுக்காக சொன்னார்னு தெரியல, ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஏன்னா அந்த 15 நாள் வர முடியாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்லியிருப்பாரு நம்ம தெரியல. ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு சொன்னார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கே உள்ளவங்கள்லாம் வந்து எங்களிடம் சாமி வந்து அதிகமாக வந்து எங்கள்கிட்ட வந்து சாமி வந்து நெருக்கமாக ரொம்ப பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தஞ்சாவூருக்கு நாங்கள் எங்கேருந்து வரேன்னு கூட தெரியாது. ஆனால் தஞ்சாவூருக்கு நான் வீட்டுக்கு வருவேன்பாங்க. எங்கள் காரில் ஏறி உட்காந்துக்குவாங்க. எங்களோட ஒரு விபூதி, கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு விபூதி பாக்கெட்டு 3 பாக்கெட்டு கொடுத்தாங்க. நான் கொண்டு போய் பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுருந்தேன். நான் அந்தமாரி கொரோனா நெருங்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. ஒரு நாள் வந்து நாங்கள் காரில் ஏறோம். கொரோனா வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது, எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து ஒரு பெரிய நான் வந்து
நான் ரொம்ப மனநிலையில் ரொம்ப பாதித்து போய் அந்த ஐயாட்ட போய், ஐயா இப்படியே வந்து காருக்கு கூட இந்த மாதிரி வழி இல்லாமல் ஒரு செலவு பண்ண முடியாமல் அந்த நிலையில் நான் வரேன் ஐயா, என்ன நான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறேன். ஒரு வருஷ பொறுப்பு ஒரு பக்கத்து பையில் ஒரு பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா பணத்தை எடுத்து என் கையில் கொடுக்குறார். நான் போகும்போதெல்லாம் வேஷ்டி கொடுப்பார், துணி கொடுப்பார், மாலை போடுவார், ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டே இருப்பார். எனக்கு என்னை வந்து அம்மா அம்மான்னா அழைப்பார். எனக்கு வந்து வேஷ்டி வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து கட்டிவிடுமாம்பார். நிர்வாணமாக இருப்பாங்க, ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது. அது வந்து வேஷ்டி வாங்கி கட்டிவிடுமாங்க. எத்தனையோ வாட்டி தெரியும், சகோதரருக்கு தெரியும், பாலதுரேசன் அண்ணாவுக்கு தெரியும். வயலில் உளுந்து எழுந்திரிச்சு போய் பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு நாள் வேஷ்டி வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லும்போது வேஷ்டி வாங்கி வந்து கட்டும்போது நடராஜருடைய காட்சி அவர் எனக்கு கண்ணில் காட்டினார். எல்லோரும் நாங்கள் பார்த்தோம். 2 மணி பேர் தான் இருந்தோம். நாங்கள் பார்த்தோம். அதை அந்த வேஷ்டியை கட்டிவிட்டதுக்கப்புறம் நடராஜர் எப்படி இருப்பாரோ அந்த கோலத்தில் நின்று அவர் எங்களுக்கு காமிச்சார். என்னோட ரொம்ப நான் வந்து தொழில் நல்லா இருக்கணுங்கும்போது ஒரு இவ்வளோ பெரிய பாறை மண் அதை எடுத்து என் கையில் கொடுத்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். என்னுடைய சிற்றறிவு பாருங்கள். நான் வந்து இந்த மண்ணை வச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் இது என்ன பண்ண போகிறோம், இது என்னடா செய்கிறோம், மற்ற பொருள்லாம் கொடுத்தம்போது பூஜை ரூமில் வச்சுருந்தேன். இந்த மண்ணை மட்டும் என்ன செஞ்சேன், துளசி மரத்துக்குள்ளே போட்டு அது வழிபாடு டெய்லி தான் நம்ம பூஜை பண்ணுறோமேன்னு சொல்லிவிட்டு அந்த பாறையை வந்து துளசி மரத்தில் வச்சுட்டேன், திண்ணையிலே வச்சுட்டேன். ஆனால் அந்த கல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு 10 நாள் இருக்கும், திடீர்னு ஒரு இடம், பெரிய இடம் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு பெரிய அமௌண்ட் எங்களுக்கு கிடச்சிச்சு, பெரிய இடம். அதில் வந்து ஒரு லட்சக்கணக்கில் எங்களுக்கு வந்து திடீர்னு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த சில காலம் எங்களுக்கு அந்த பணம் உதவியாக இருந்தது. காலம் கழிந்தது. ஒரு நாள் சென்னையில் போய் நானும் என் கணவரும் ஏதோ தங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஒரு நாள் என் கணவர் வந்து தொழில் ரீதியாக வெளியில் போயிட்டார். நான் வந்து அறையில் லாட்ஜில் ரூமில் படுத்திருக்கேன். 5:30 மணி இருக்கும். ஒரு ஆழ்ந்த தூக்கம், நல்ல தூக்கம்னா அப்படி ஒரு தூக்கம். எங்கே இருக்கும் கூட தெரியாத ஒரு நிலை நான் இருக்கும்போது நான் படுத்திருக்கேன். என் கண்ணில் வந்து அவர் கண்ணில் ஒளியை வந்து அப்படியே வீசுது, அப்படியே என் கண்ணை அப்படியே பறிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கண்ணுக்குள்ளே பார்த்தா என்னென்னமோ தெரியுது. எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. வாரி சுருட்டி எழுந்திருச்சு, என்ன சித்த இது மதுக்குறையா வந்து நம்ம கண்ணிலேருந்து என்னமோ காட்டுறாங்க, என்ன எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு நான் வாரி சுருட்டி எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் என் உடம்பு வந்து அப்படியே நடுங்குனுச்சு எனக்கு. ஏன்னா என் கணவர் இல்லை. நான் அவர்கிட்ட கூட அதிகமாக நான் பகிர்ந்துக்கிட்டேன், எதுவுமே அந்தளவுக்கு நான் பகிர்ந்துக்க மாட்டேன். நான் வந்து ஒரு பெரிய நடுக்கத்தோடு அமர்ந்திருந்தேன். அந்த நிலை வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிலை. அதுக்கப்புறம் வந்து சாமியை பார்க்கும்போதெல்லாம் அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாமி எங்களை விட்டு விலகி போனார். யாரும் கிட்ட பர்மிஷன் கிடையாது. 2 நிமிஷத்துக்கு மேலே யாரும் சாமியை போய் பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துடணும். எந்த அனுமதியும் கிடையாது. யாரும் எந்த பொருளும் எடுத்துகிட்டு போகக்கூடாது சாமிக்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுட்டாங்க. சாமி வந்து அதுக்கப்புறம் வந்து எட்டியே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். நாங்கள் இப்போ ரொம்ப எப்பயாச்சும் வந்து என் கணவர் போவார். என் கணவர் கூட சொல்லுவார், நீ வரலங்கிறதுக்காக வேண்டி எனக்கு சாமி காட்சி கொடுக்கல அப்படின்னு என்னை கிண்டல் அடிப்பாங்க. அந்தமாரி மதுக்குறையோட இது எங்களுக்கு அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அடுத்ததாக நான் எதை சொல்வதுன்னே எனக்கு தெரியலை. இந்த சத்யநாராயண ஆசிரமத்திற்கு இவங்க தான் இந்த வாட்டி ஆயிலத்துக்கு பேச வராங்க. ப்ரொஃபஸராக ஏதோ 4 குருமார்கள்ட்ட பழகி இருக்காங்களாம் அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம் இவருக்கு இந்த நேரத்தில் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை தூக்கி அந்த புத்தகத்தை வச்சுட்டு என்னுடைய வேலையை நான் பார்க்க போயிட்டேன். அவர் எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் அந்த ஆயில்யத்தை மட்டும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக எடுத்து நடத்திடுவார். அந்த ஆயில்யத்தை மட்டும் அவர் விட்டதே கிடையாது. அவர் மற்றது எது விட்டாலும் அவர் ஆயில்யத்தை விட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது அம்மாவை பற்றி அம்மா வந்தாங்க.
ஆதிசக்தி அம்மா இங்கே வந்து பேசினாங்க. நான் அன்னைக்கு தான் வந்தேன். ஆதிசக்தி அம்மா மூட்டசாமியை பற்றி பேசினாங்க. பேசும்போது அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே இறங்குனுச்சு. அந்த பேச்சு வந்து எனக்கு ரொம்ப அப்படியே இறங்குனுச்சு. இறங்கிட்டு எனக்கு கொஞ்சம் இந்த பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி வந்து அவங்கள வந்து நான் சாமியாக பார்க்கல, எதுவுமே நான் பார்க்கல. ஒரு எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மா அடிக்கடி பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு. அம்மா அடிக்கடி எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிச்சு. ஒரு நாள் வந்து மகாலட்சுமி அம்மாவோட வந்து ஃபோன் பண்ணி, உங்களை 4 மணிக்கு வர சொல்கிறாங்க சுவாமி, நீங்கள் அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் அந்த அந்த சொன்ன நேரத்துக்கு போக முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதமாயிட்டு சாமி அமர்ந்து உட்காந்துருக்காங்க. ரூமுக்குள்ளே போகிறோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து 2வது முறை நாங்கள் உட்காந்துருக்காங்க. நாங்கள் போகிறோம். வாங்க செலியன் வாங்க, வாமா. ரூமில் உட்காந்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா. நான் அப்படியே நிற்கிறேன். சேர் போட்டு எங்களை உட்கார வைக்கிறாங்க அம்மா. உட்கார வைக்கும்போது சாமி போய் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்து தாம்பழத்தை நீட்டுமாங்கிறாங்க, நீட்டுறோம். வேப்பலை எடுத்து இப்படி தட்டுமாங்கிறாங்க, தட்டுறோம். மகாலட்சுமி காயின் ஒரு 5 காயின் வந்து விழுந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இந்த பெருங்கடலை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு புஸ்தகமோ ஒரு 1/2 மணி நேரமோ பேச முடியாது. அதனால் எனக்குள்ளே நடந்த ஒரு இதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட நான் வந்து உரையாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேரம் கருதி அது பிறந்ததே அதோட சுவாசமே ஒரு கருவறையிலங்கிறது அந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகா, இது எவ்வளோ பெரிய நம்ம வந்து இவ்வளோ ஒரு தன்னடக்கத்தோட இவ்வளோ ஒரு பஞ்சபூதங்களை அடக்கிய ஒரு ஆதிபராசக்தி பரம்பொருள் தன்னை எந்த இடத்துலையும் வெளிப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அது எங்களுக்கு தெரியவும் கூடாது. பக்கத்தில் இருக்கிற திரிபுவனத்தில் இருந்தும் நமக்கு எவ்வளவோ தூரங்கள் போய் சித்தர்களை தேடி தேடி நம்ம அலைஞ்சிருந்தோம். இந்த ஆதிசக்தம் அவன் இருந்தது நமக்கு தெரியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு எனக்கு. அடிக்கடி அம்மா கிட்ட போகிற ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. அம்மா அப்படியே அவங்க பக்கம் அரவணைச்சு என்னை அழைச்சி கொண்டு போனாங்க. எல்லாரையும் விட அம்மாவோட ரொம்ப ஒரு பற்று எனக்கு. யாரை வெறுத்தவனோ அவர் தான் என்னை அணைத்து கொண்டார். என்னை வந்து 2வது முறை ஆயில்யத்துக்கு வரும்போது அப்போ தான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. நான் பின்னாடி உட்கார்ந்துருந்தேன். அம்மா சொன்னாங்க, இன்னையிலேருந்து சுந்தரி வந்து என் மகள், செலியன் வந்து என் மாப்பிள்ளை என்று சொல்லும்போது நான் வந்து இதற்கு தகுதி உடையவளா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னையே நான் வந்து சோதனை பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு 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 குரு வந்து நம்மளை வந்து மகளாக எடுத்துக்கிறாங்களே, எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறது, அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறதுனால ஒரு இது எனக்கு மனசில் வந்து படிஞ்சிருச்சு. அடிக்கடி பார்க்கக்கூடிய பாக்கியம் இருந்து அடிக்கடி அம்மா எங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நிறைய பயணம், அதாவது ஒரு 8 ஆண்டுகளாக தான் எங்களுக்கு அம்மாவோட பழக்கம் எனக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இப்போ ஒரு 3-4 ஆண்டுகளாக ரொம்ப நெருக்கமாக நாங்கள் பழகிட்டோம். அம்மாவை பற்றி டெய்லி நாங்கள் தினந்தோறும் நாங்கள் பேசிகிட்ருப்போம். அப்படி ஒரு நாள் பேசி கொண்டு இருக்கும்போது என் கணவர் சொன்னார், சுந்தரி வந்து காசிக்கு போகணுன்னு ஆசைப்படுது சாமி அப்படின்னு. அது சாமி அம்மா வந்து ஒன்றுமே சொல்லலை. அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அவங்க பட்டியே போயிட்டாங்க. சென்று நாங்களும் வந்து எங்களுக்கு அவங்க காசிக்கு போகிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என் கணவர் சொல்கிறாரு, காசிக்கு போகணுன்னு சுந்தரிக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கு, வேறு எதுவுமே அது கேட்கலை, காசிக்கு போகணுன்னு சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டியே போயிட்டாங்க. சென்றப்ப நாங்கள் பேசிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கருப்பூர் ராஜேந்திரனை கூப்பிட்டு என்ன செய்வாயோ தெரியல, 2 டிக்கெட்டு காசிக்கு நீ ஃப்ளைட்டில் டிக்கெட் பண்ணுறோம், எப்படியாவது அவர் பாய்கிட்ட சொல்லி நீங்கள் ஏற்பாடு பண்ணியானோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு தெரியாது. மறுநாள், அதாவது முத நாள் நாங்கள் சொல்லியிருக்கோம், மறுநாள் 9 மணிக்கு நைட்டு 9 மணிக்கு ஃபோன் வருது, காசிக்கு ரெடியாக இருங்க. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஒரு தன்னடக்கத்தை பாருங்கள்.
தன்னுடைய எந்த நிலையிலையும் அவங்கள தன்னை ஒரு குருவாவோ ஒரு ஆதிபராசக்தியோ ஒரு பஞ்சபூதங்களை அடக்கி வச்சிருக்கிற ஒரு இதுவாகவோ அவங்க காட்டிக்கிட்டதே கிடையாது எந்த இடத்துலையும். ஆனால் அம்மாவோட பயணம் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு குரு மாதிரியே அவங்க நடந்துக்க மாட்டாங்க. நம்ம குரு வந்து எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அம்மாட்ட வந்து அந்த பயம் இருக்காது. ஏன்னா அம்மாவோட கனிவு, அந்த கருணை, அந்த தாய் அல்லவாவ அவளோட வந்து பயணம் பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும், நகைச்சுவையோடு இருக்கும். நான் அப்படியே அதை அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அது பேசும்போது, அந்த காசிக்கு போனும்போதும் எனக்கு வந்து ஆஹா என்ன அங்கங்கே டீ குடிப்போம், அங்கங்கே அப்படியே ரெஸ்ட் எடுப்போம். அந்த லேடிஸுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எப்படி அப்படியே அரவணைச்சி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு டீ மட்டும் அருந்துவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம், அப்படியே நடந்து போவோம். எங்களை அப்படியே காத்து எங்களை அழைச்சிட்டு வந்து காசிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் திருமணம் நடந்தது. அது அந்த ஃபார்மாலிட்டியை முடிந்து அயோத்தி போனோம். அயோத்தி வந்து ரொம்ப தூரங்கிறதுனால நான் வந்து என்ன செஞ்சிட்டோம், என்னால் விடியற்காலம் எழுந்திரிக்க முடியலை. அதனால் வந்து நானும் என் கணவரும் எங்களை தவிர பாக்கி எல்லாரும் அந்த அயோத்தி ராமரை பார்க்க போயிட்டாங்க. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு வந்திருக்காங்க. மத்தியானம் நாங்கள் சாப்பிடும்போது தான் நான் எழுந்திரிச்சு மதியம் சாப்பிட்டுட்டு நான் வந்திருக்கேன். அம்மா சொல்கிறாங்க, சுந்தரி செழியன் நீங்கள் 2 பேரும் ராமர் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ராமரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு. ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நாங்கள் போய் ஒரு உடை மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே, இல்லை சுந்தரிக்காக என்னுடைய மகளுக்காக நானும் வருகிறேன்னு சொல்லி அந்த கருணை உள்ளம் எங்களோடு பயணம் செய்தது. அது வரணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அந்த ஆட்டோவில் அந்த சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கரடு முரடான ஒரு சாலை. அப்படி ஒரு சாலையில் எனக்காக என் மகளுக்காக நான் வருகிறேன் அப்படின்னு அயோத்தியில் வந்து அந்த வீல் சேர் மூலயமா நாங்கள் ராமரை போய் சீக்கிரம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அம்மாட்ட வந்து ஒரு பிடிச்சி எனக்கு ரொம்ப அம்மாவை பார்த்து வியந்து நிறைய நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேரங்கிறது எனக்கு கொஞ்சம் எனக்கு என் கணவர் நேரத்தில் ரொம்ப இதாக இருப்பார். நான் வந்து அம்மாட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, யார் பணம் ஒருத்தவங்கள்ட்ட அவங்க கேட்டு பெறதே கிடையாது. எவ்வளவு அவங்க நிகழ்ச்சி நடத்தினாலும், எவ்வளவு அவங்க உதவி செய்தாலும், யாரிடமும் கை நீட்டி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டதே இது வரைக்கும் கிடையாது. நான் 8 ஆண்டுகளாக பழகியிருக்கிறேன். எங்களிடம் 1 ரூபாய் கூட இது வரைக்கும் கேட்டதில்லை. எங்களிடம் இல்லை, யாரிடமும் கேட்டதில்லை. கொடுப்பவரிடமும் சீக்கிரமாக பெறுவதும் கிடையாது. கோயம்புத்தூரில் தொழிலதிபர் சரவணன் ஒரு அண்ணன், அவங்க ஏதோ ஒரு பணத்தரன்னு சொல்லியிருக்காங்க. அது அம்மா போய் வாங்கிட்டு அவங்க பாட்டே வந்திருக்கலாம், இல்லை அவங்கள கொண்டுட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன திரும்ப செஞ்சாங்க, என் கணவர், நான், கருப்பூர் ராஜேந்திரனை, ஒரு 5-6 பேர் 2 காரில் போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கொடுக்குற தொகையில் கால்வாசி இவங்க வந்து மங்களப்பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க. முட்டையாக பழம், இந்த மங்களப்பொருள், இப்போ வேஷ்டி, சட்டை, மாலைக்கெல்லாம் அவங்க அம்மா வந்து எப்போ வந்தாலும் அவங்க வந்து நிறைய அள்ளி கொடுக்குறவங்க. அதை பார்க்கும்போது தான் தெரியும். அது அள்ளி கொடுப்பாங்க அவங்களுக்கு. அது மனசு எப்படி அவங்களுக்கு, எனக்கு அதுதான் என்னால் இது வரைக்கும் என்னால் புரிஞ்ச ஒரு 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 கட்டளை, ஒரு ட்ரெஸ்ட்டு, ஒரு இதுனா எல்லோரும் வாங்கிறதுக்கு ரசீது பட தான் பார்ப்பாங்க. ஆனால் அம்மா வந்து அள்ளி கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது. தனக்குன்னு எதையுமே வச்சுக்கிற ஒரு இது கிடையாது, உதவி கிடையாது. அந்த சரவணன் வீட்டுக்கு போய் மத்தியானம் நாங்கள் உணவு உண்றோம். அவங்க ஏதோ ஒரு தொகை கொடுக்குறாங்க. அது என்ன நாங்கள் கேட்டுக்கல. அதை கூட ஒரு ரூமில் அழைச்சிட்டு போய் தனிமையாக வாங்காமல் எங்களையெல்லாம் கூப்பிட்டு, எப்படி பாருங்கள் ஒரு குரு எப்படி இருக்காங்க பாருங்கள். நான் இதெல்லாம் நம்ம வந்து என்ன நான் சொல்கிறது, இந்த காலத்தில் இப்படி இருக்காங்களேன்னு நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அந்த தொகையை நாங்களாம் வெளியில் உட்காந்துருக்கோம். அண்ணன் ரூமில் கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிறாரு அம்மாவை. வாங்க செழியன் வாங்க, சுந்தரி வா, சாந்தி வா, எல்லாம் வாங்க, எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த தெரியும்படி அந்த தொகையை வந்து பெற்றுக்கொண்டாங்க. அவங்க நினச்சாங்கன்னா அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அம்மாவே நினச்சா போய் அவங்க மட்டுமே போய் வாங்கிட்டு வரலாம். ஆனால் அந்த கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது வந்து அம்மாட்ட ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். 1 ரூபா கொடுத்தா கூட அதுக்கு ஒரு ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. அதேமாரி தான் பெங்களூருக்கு போனோம். அப்போ எங்களை அழைச்சிட்டு போனாங்க.
அங்கேயும் ஏதோ கும்பாபிஷேகம் செலவு ஏதோ உதவி அவங்களா தான். அம்மா எதுவுமே கேட்குறதில்ல, எல்லாம் அவங்களாவே தானாகவே. அம்மா வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவங்க மறுத்து மீண்டும் மீண்டும் அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும்போது பெங்களூர்லேயும் அப்படி தான் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் விருந்து பண்ணிட்டு அந்த ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் ஆதி கைலாஷ் நாங்கள் போனோன்னு சொன்னாங்க. நாங்கள் என்னுடைய உடல்நிலையை பார்த்து கொஞ்சம் யோசிச்சுக்கலான்னு சொன்னோம். அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆதி கைலாஷ் போகிறோம். இல்லை சாமி, சுந்தரிக்கு முடியாது, நீங்கள் சுந்தரிகிட்ட ஃபோனை கொடுங்க. சேர்ந்து என்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. சுந்தரி, ஆதி கைலாஷ் நம்மளாம் போகிறோம், சேர்ந்து போகிறோம். நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதெல்லாம் வந்துடலாம், நீ கிளம்பி வந்துடலாம். அதான் வேறு ஒன்றுமே கிடையாது, பதிலே கிடையாது. அதாவது ஒரு அன்பு கட்டளையாக இருக்கும். அது அந்த சொல்கிறது கூட ஒரு அன்பு கட்டளையாக இருக்கும். அது சொல்கிற விதமே நம்ம போகணும் போல இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி என்னை ஆதி கைலாஷ் அழைச்சிட்டு போனாங்க அம்மா. நான் ஆதி கைலாஷ் போவேன்னு நான் ஒரு நாள் கூட நான் பார்க்கல. நான் ஆதி கைலாஷன் போகணும்னு சொல்லும்போது கூட என்னுடைய மாப்பிள்ளை மகன் சொன்னாங்க, மாமா போகலாம் அத்தை, உங்களுடைய உடல்நிலைக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லி என் பிள்ளைகள்லாம் தடுத்தார்கள். நான் சொல்லும்போதெல்லாம் எல்லாரும் ஆதி கைலாஷ் உங்களுக்கு அது ஒத்து வராது, அது ஏன் நீங்கள் போகிறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை தடுத்தாங்க. ஆனால் நான் என்னவோ இல்லை, அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா கூட 10 நாள் இருப்போமே, அதுக்காவது போவோம். நம்ம ஆதி கைலாஷை பார்க்கணுங்கிறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அம்மா கூட 10 நாள் இருப்போம்ல, அதுவே ஒரு ஆதி கைலாஷுக்கு போன ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அப்படி தான் நான் புறப்பட்டு நான் கிளம்பி போனேன். ஆதி கைலாஷ் போனோம், அங்கங்கே தங்கினோம், அங்கங்கே கவனித்தாங்க. இன்னும் நிறைய நான் எழுதி வச்சுருந்தேன். நான் பேச எனக்கு நேரம் கருதி நான் சொல்கிறேன். ஆதி கைலாஷ் அழைச்சிட்டு போய் அங்கே எங்களுக்கு மனப்பூர்வமான எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி என்னை மகளாக ஏற்று ஒவ்வொரு குருமார்களும், அதாவது மதுக்கூர் ஐயா என்னை அம்மானு கூப்பிடுவாங்க, பாலரிஷி அம்மா சுந்தரி அம்மானு கூப்பிடுவாங்க, ஆதிசக்தி அம்மா மகளேன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இத்தனைக்கு நான் யாருக்கு நான் எந்த உதவியும் உதவியாகவே நான் இருந்ததில்லை. இதெல்லாம் நான் செய்யறதுக்கு நான் என்ன தவம் செய்தோனோ, எத்தனை பிறவி எடுத்து இந்த குருமார்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல போகிறேன்னு என்று தெரியலை. அது ஆதிசக்தி அம்மாவுக்கு அதிகமாக நான் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. நான் என் இறுதி மூச்சு வரைக்கும் ஆதிசக்தி அம்மாவுடைய திருவடியை பிடித்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தை தான் சொன்னேன். அதாவது ஒரு கடுகளவு தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு நடந்த அனுபவத்தை ஒரு கடுகளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அம்மாவை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். அதாவது அம்மாவை சொல்லும்போது ஒரு புக்கில் எழுதிவிட முடியாது, வார்த்தைகளை சொல்ல முடியாது. அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு யுகம் வேண்டும். இதற்கெல்லாம் நான் என் குருமார்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் என்ன தவம் செய்தோனோ உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்ன தவம் செய்தோனே தெரியவில்லை. நன்றி சொல்ல இறுதி மூச்சு வரை உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.